इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रीगुरुभ्यो नमः. 32வது श्लोकम्. रामो दूषितवान् निजेन जनुषा प्राभाकरीं सन्ततिं त्यक्त्वा हस्तगतां श्रियं निजयशो दूरीकरोति स्म यत् तं श्रुत्वा सदयो भवाम्यतितरां मैथिल्यहं त्वत्कृते पापिन्नेतदम्भवत्तव वचः श्राव्यं न कैः सादरम्. இதுவும் போன ஸ்லோகம் மாதிரி சார்தூலருக்கு இடத்துல இருக்கு. இப்போ ஸ்லோகத்தினுடைய மதச்சேதகம். ராமஹ தூஷிதவான் நிஜேன ஜனுஷா பிராபாகரீம் சந்ததிம் त्यक्त्वा हस्तगतां श्रियं निजयशः दूरीकरोति स्म यत् तं श्रुत्वा सदयः भवामि अतितरां मैथिली अहं त्वत्कृते पापिन् एतद् अदम्भवत् तव वचः श्राव्यं न कैः सादरम्. இந்த ஸ்லோகத்திலையும் முன்னாடி மாதிரி முதல் 3 பாதத்துல ராவணன் ஒரு விஷயத்தை சொல்றான். அதற்கு பதிலாக 4வது பாதத்துல சீதை சில சொற்களை சொல்றான். ஆனா இந்த ஸ்லோகத்துல ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ராவணன் தன்னை பத்தி நேரடியா உயர்வா சொல்லிக்கல. ராமருடைய விஷயத்துல ஒரு தோஷத்தை சொல்லி, இந்த தோஷம் அந்த ராமர் பண்ணிருக்க, அந்த ராமரை நான் மன்னிச்சு விட்டுட்டேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு தயையுடன் கூறியவன் அப்படின்னு சொல்றான். அப்படி ராமர் மேல என்ன குற்றச்சாட்டு என்ன இருக்கு, எதையும் மன்னித்தான் அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். 3வது பாதத்துல மைதிலி அகம் அப்படின்றது இல்லையா, அதுல நாம மைதிலி அகம் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அந்த மைதிலி அப்படிங்கிறது விழி வேற்றுமை கூப்பிடுறான். மைதிலி மிதிலாதிபதியுடைய மகளான சீதையே ராமஹா தூஷிதவான். ராமன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டா, நிஜேன ஜனுஷா, நிஜேன ஸ்வகீயேன, ஸ்வகீயேன அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய, ஜனுஷா பிறப்பினால், தூஷிதவான் களங்கப்படுத்திருக்கிறான். எதை? சந்ததி வம்சத்தை. எந்த வம்சத்தை? பிராபாகரி. பிரபாகரஹா அப்படின்னு சொன்னா சூரியன். அந்த சூரியனுடைய சம்பந்தப்பட்டது பிராபாகரி. சந்ததிஹீன் வந்திருக்கு இல்லையா, அதற்கு விசேஷணமா இருக்கிறதுனால இதுவும் ஸ்ரீலிங்கத்திலேயே அமைஞ்சிருக்கு, பிராபாகரி. தாம் பிராபாகரி, அதாவது சூரியனுடைய சம்பந்தப்பட்டதான சந்ததிம் வம்சத்தை, பிராபாகரீம் சந்ததிம், சூரிய சம்பந்தப்பட்டதான வம்சத்தை, சூரிய வம்சத்தை அர்த்தம். அந்த வம்சத்தை ஜனுஷா தன்னுடைய பிறப்பினால் தூஷித்தவான் கலங்கப்படுத்திருக்கிறான். யாரு? ராமஹா, ராமன். அதாவது இதற்கு முன்னாடி ரகு, தசரதன் போன்ற, அஜஹா, திலீபன் போன்ற பல அரசர்கள் இந்த
சூரிய வம்சத்துல பிறந்து நிறைய புகழ சேர்த்திருக்கிறார் சூரிய வம்சத்தில். ஆனா இந்த ராமன் மாத்திரம்தான் அந்த வம்சத்திற்கு ஒரு கேடு விளைவித்திருக்கிறார், ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் அப்படி? நாம இன்னும் அவரை ரகோத்தமஹா, ரகு சிரேஷ்டஹா இப்படி எல்லாம் சொல்றோம். காகுஸ்தஹா, தாசரதின்னு எல்லாரையும் சொல்லும் பொழுது எல்லார காட்டிலும் ரொம்ப பெருமையா ராமரை தான் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வம்சத்துல ரகுவம்சம்னு சொன்னா கூட இப்போ ராகவன் அப்படின்னு தான் ரொம்ப பிரசித்தமே தவிர்த்து ரகு யாரும் கூட நமக்கு தெரியாது. ராமரைத்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஏன் ராவணன் இப்படி சொல்றான்? இந்த சூரிய வம்சத்திற்குள்ள ஒரு களங்கமாக தன்னுடைய பிறப்பை கொண்டிருக்கிறார் ராமர் அப்படின்னு ஏன் சொல்றான் அப்படி கேட்டா, அடுத்த பாதத்துல அவன் இந்த விஷயத்த சொல்றதுக்குண்டான காரணத்தை சொல்றான். ராமன் ஏன் சூரிய வம்சத்துக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு இழிவாக இருக்கிறான், தன்னுடைய பிறப்பினால் அந்த வம்சத்திற்கு ஒரு கேடு விளைவித்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஏன் அப்படின்னு காரணம் சொல்றான். त्यक्त्वा हस्तगतां श्रियं निज यशो दूरी करोति स्मयत्. என்ன பண்ணிருக்கான்? கையில கிடைச்சதான இந்த ராஜ்ய லட்சுமி இருக்கு இல்லையா, ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரதர் முடிவு பண்ணி ராமர் கையில இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கிறதுக்காக தயாரா இருக்கார். அந்த சமயத்துல இந்த ராமர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ஹஸ்தகதாம் கையில் தானாக வந்ததான இந்த ஸ்ரீயம் ராஜ்ய லக்ஷ்மியை தியக்த்வா விட்டு விட்டு என்ன பண்ணினார்? அப்படி ராஜ்யத்தை விட்டதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, நிஜ யசோ தூரி கரோதி ஸ்ம. நிஜ யசா ஸ்வகீய புகழ், ஸ்வகீய யசா தன்னுடைய அந்த புகழ் இருக்கே அதை தூரி கரோதி ஸ்ம தன்னை விட்டு தூரமா போக்கிட்டாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழ விட்டுட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, ராவணன் மனசுல என்ன நினைக்கிறான்? இந்த ராஜ்யத்தை வேண்டான்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, பரதன் நம்ம அடிச்சுடுவானோ, தசரதரை நம்மள ஏதாவது பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் அவர் ராஜ்யலட்சுமியை விட்டார். அயோத்தியை எனக்கு வேண்டாம், ராஜ்யம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்தின் பெயரால் தான் அவர் விட்டார். நாம அதுக்கு சொல்ற காரணம் வேறு. ஆனா ராவணன் எப்படி சொல்றான்? ஒரு க்ஷத்ரியனா இருந்துட்டு இப்படி தனக்கு கையில கிடைச்சதான ஒரு ராஜ்யத்தை பயந்து விட்டுட்டான் இல்லையா. இந்த பரதனோ அல்லது தசரதனோ எதையாவது பண்ணிடுவான் நம்மள அப்படின்னு. இந்த அளவிற்கு அவன் ஒரு கோழை. இது க்ஷத்ரிய வம்சத்துக்கு ஒரு இழுக்கு தானே, ஒரு அவமானம் தானே. அத மனசுல வச்சுட்டுதான் அந்த ராவணன் என்ன சொல்றான், இப்படி விட்டதுனால தன்னுடைய புகழை தொடர்ந்து தொலைத்திருக்கிறார். அந்த இடத்துல அவருடைய புகழ் சொன்னாலும் அது க்ஷத்ரிய வம்சத்தையே பாதிக்கிறது இல்லையா. அதனாலதான் சூரிய வம்சத்துல இவர் ஒரு இழுக்காக இருக்கார், ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தியிருக்கார் அப்படின்னு ராவணன் சொல்றான். தெக்வா ஹஸ்தகதாம் ஸ்ரீயம் கையில் கிடைத்ததான அந்த ராஜ்யத்தை விட்டு நிஜ யசகா தன்னுடைய புகழை தூரி கரோதி ஸ்ம. ஸ்ம அப்படிங்கிற இந்த பிரத்தியம் பூத காலத்தை குறிக்கக்கூடியது. தூரி கரோதி ஸ்ம. இந்த இடத்துல இந்த யத் அப்படின்னு ஒரு பதம் இருக்கு. இந்த பதம் முன்னாடி சொன்னதான ஒரு விஷயத்திற்கு எது காரணம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக. முன்னாடி முதல் பாதத்துல என்ன சொன்னார்? இந்த ராமன் சூரிய வம்சத்திற்கு ஒரு இழுக்காக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதற்கு எது காரணம்? எது எஸ்மாத் காரணாத் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டாவது பாதத்துல அதுக்குண்டான காரணத்தை சொல்லிட்டேன். அதை தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த பதம். இதோட முடியல. இன்னும் ராவணன் என்ன சொல்றான்? தம் ஸ்ருத்வா, இப்படி இவர் ராஜ்யத்தை விட்டுட்டார், பரதனுக்காகவோ அல்லது தசரதருக்காகவோ பயந்துட்டு இவர் ராமன் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டார் அப்படிங்கிற விஷயத்தை தம் விருத்தாந்தம் ஸ்ருத்வா கேட்டுவிட்டு
அதிதராம் சதயோ பவாமி. நான் அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ராமனை இப்படி கத்திரிய வம்சத்திற்கே ஒரு சூரிய வம்சத்திற்கே ஒரு களங்கமா இருக்கானே இந்த ராமன், நான் அவனை கொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனாலும் துவத் கிருதே, உனக்காகத்தான், துவத் கிருதே உனக்காக, அதிதராம் அத்தியந்தம் அதிகம் அப்படின்னு அர்த்தம், ரொம்ப சதயோ பவாமி கருணை உள்ளத்தோடு இருக்கிறேன். நான் இந்த ராஜ்யத்தை விட்டுட்டா இப்படி கத்திரிய வம்சத்துக்கு ஒரு இழுக்காக இருக்கா அப்படிங்கிறத கேட்ட பிறகு அந்த ராமனை நான் கொல்லணும்னு நினைச்சிருந்தேன். ஆனாலும் உனக்காக மட்டும்தான் ரொம்ப தயையோடு இருக்கேன். வத்கிருதே உனக்காக தான், அகம் நான், அதிதராம் அத்தியந்தம் சதய கருணையோடு கூடியவனாக பவாமி இருக்கிறேன். இப்படி 3 வரிகள்ல ராமரை இகழ்வா சொல்லணும், அதே சமயத்துல அதுல உண்மையா இருக்கிறபடியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நிகழ்வை எடுத்துட்டு நடந்த நிகழ்வு இவன் ஒரு புதிய பார்வையில பார்த்து அதை சொல்லி இப்பேற்பட்ட ஒரு இழுக்கானவன் ராமன் அப்படின்னு அதே சொல்லும் பொழுது அந்த விஷயத்தையும் கொண்டு வந்து, அதே சமயத்துல இந்த ராவணன் எப்பேற்பட்டவன், தன்னுடைய அந்த ராஜ்ய குலத்திற்கு ஏதாவது கேடு விளைவு வந்ததுன்னா தான் அந்த மனுஷால கொல்றது தயாரா இருந்தேன், ஆனா அதே சமயம் தயையோடு இருக்கேன்னு மறைமுகமா தன்னுடைய குணங்களை சொல்லியிருக்கான். இப்போ 4வது பாதத்துல சீதையானவர் தன்னுடைய பதில சொல்றான். பாப்பின்னு கூப்பிடும் போதே விழி வேற்றுமையில பாப்பின்னு, ஏ பாப்பியே, ஏ தத்து அதம்பவத் தவ வச்சா ஸ்ராவியம் ந கைஹி சாதரம். இப்ப நீ இவ்வளோ வாக்கியங்கள்லாம் சொன்னியே, இது நிஷ்கபட்டமா சொல்லப்பட்ட சொற்களை எப்படி எடுத்துக்கொள்வார்களோ அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியது அல்ல. அப்படின்னா உன்னுடைய வாக்கியங்கள்லாம் கபட்டமா இருக்கக்கூடியது. கபட்டம்னா பிரதாரணம், ஏமாற்றுவதற்காக சொல்லக்கூடிய சொல். உன்னுடைய வாக்கியங்கள் இருக்கே, தவ வச்சகா உன்னுடைய சொற்கள், அதம்பவது எப்படி நிஷ்கபட்டமான பதங்கள் இருக்குமோ அப்படி ந கைஹி சாதரம் ஸ்ராவியம், யாராலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அத நிஷ்கபட்டமான சொற்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதோ அது போல உன்னுடைய வசனங்கள் இல்லை. அப்படின்னா உன்னுடைய வசனங்கள் எல்லாமே கபட்டத்தோடு கூடியதா இருக்கு, ஏமாத்துவதற்காக சொல்லப்பட்ட சொற்களாக இருக்கின்றன. பாப்பின்னு, பாப்பியே, ஏ தத்து நீ இப்பொழுது சொன்னதான, தவ உன்னுடைய வச்சகா சொற்கள், அதம்பவத் நிஷ்கபட்டவத் கபட்டம் இல்லாததை போல, சொற்களை போல, ந கைஹி சாதரம் யாராலையும் ஆதரவோடு, ந ஸ்ராவியம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது மேலோட்டமான அர்த்தம். சீதை சொன்ன பதில் நமக்கு கிடைக்கக்கூடியதான மேலோட்டமான அர்த்தம். இதனுடைய கூடார்த்தம், உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, அதம்பவத் அப்படின்னு பதம் இருக்கு இல்லையா, இதை நம்ம அத அப்படின்னு முதல்ல பிரிச்சுக்கணும். அடுத்தது பவத் அப்படின்னு பிரிச்சுக்கணும். அத அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? நாஸ்தி தகாரஹா யஸ்மின் அப்படின்னு பிரிச்சுண்டு தகாரம் இல்லாத அத. அடுத்தது பவத் பகாரத்தை கொண்டதாக அப்படின்னு 2த்துக்கும் அர்த்தம். முதல் பதத்துக்கு தகாரம் இல்லாத, 2வதுக்கு பவத் அப்படிங்கிற பதத்துக்கு பகாரத்தை கொண்டதாக. அதாவது தகாரத்தினுடைய ஸ்தானத்துல பகாரத்தை சேர்த்து சொல்லணும். ராவணன் இப்போ இந்த ராமரை இகழ்வதற்காக என்னென்ன சொற்கள் எல்லாம் சொன்னானோ, தன்னை உயர்வா சொல்றதுக்காக என்னென்ன சொற்கள் எல்லாம் சொன்னானோ,
அந்த ரெண்டுத்துலயும் எங்கெல்லாம் தகாரம் வருதோ அந்த த என்கின்ற எழுத்தை எடுத்து அந்த இடத்துல ப என்கின்ற எழுத்தை சேர்க்கணும். பிரதிதத்தாட்சம். அப்படி எடுத்தா தகாரத்தை எடுத்து பகாரத்தை சேர்த்தா எப்படி பதங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ராமோ தூஷிதவான் அப்படின்னு சொன்னான். இப்போ அந்த தகாரத்துல தூஷிதவான் அப்படிங்கிறது தகாரத்தை எடுத்துட்டா பூஷிதவான்னு பதம் கிடைக்கும். ராமோ பூஷிதவான் நிஜேன ஜனுஷா பிராபாகரீம் சந்ததிம் த்யக்த்வா ஹஸ்தகதாம் ஸ்ரீயம் நிஜயசோ தூரி கரோதி ஸ்ம அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தகாரத்தை எடுத்துட்டா பகாரம் வச்சா பூரி கரோதி ஸ்மயத் அப்படின்னு கிடைக்கும். தம் ஸ்ருத்வா சதயோ பவாம்யஹம் அப்படின்னு சொன்னா ராவணன். இந்த இடத்துல தகாரத்தை எடுத்துட்டு சதயாங்கிற பதத்துல தகாரத்தை எடுத்துட்டு பகாரத்தை சேர்த்தா சபயோ பவாம்யதிதராம் மைதில்யாம் துவத் கிருத்தே இப்படின்னு கிடைக்கும். இதுல நம்ம என்னென்ன பதங்கள்லாம் மாத்தினோம் அப்படின்னு பார்த்தா, தூஷிதவான் அப்படிங்கிற இடத்துல பூஷிதவான்னு மாத்திட்டோம். தூரி கரோதிங்கிற இடத்துல பூரி கரோத்தின்னு மாத்திட்டோம். சதயோ பவாமி அப்படிங்கிறதுல சபயோ பவாமி அப்படின்னு மாத்திட்டோம். இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் வரக்கூடிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ராமோ பூஷிதவான் நிஜேன ஜனுஷா பிராபாகரீம் சந்ததிம் அப்படின்னு கிடைக்கும். இந்த ராமன் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா, சூரிய வம்சத்தினுடைய புகழுக்கு ஒரு அலங்காரமா இருந்திருக்கிறான். ராமஹா பூஷிதவான் பிராபாகரீம் சந்ததிம். பிராபாகரீம் சந்ததிம் இந்த சூரிய வம்சத்தை பூஷிதவான் அழகுபடுத்திருக்கிறான், மெருகேற்றிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி பிறந்த மற்ற அரசர்கள் எல்லாருமே நல்ல ஒரு புகழை தேடி கொடுத்திருக்கிறார்கள் இந்த வம்சத்திற்கு. அதுலயும் ஒரு அழகான ஒரு மண்டலம்னு சொல்லுவார், அழகுபடுத்துறது அல்லது அழகுபடுத்தக்கூடிய அந்த ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா, அது அலங்கார பொருள். அதை போல ராமன் இருந்திருக்கிறான் இந்த சூரிய வம்சத்திற்கு. ராமஹா பூஷிதவான். முன்னாடி தூஷிதவான்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் கிடைச்சதோ அதுக்கு நேர்மறையான இப்பொழுது வேற ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஒரு பதம் ஆயிடுச்சு. அடுத்தது ராமஹா நிஜ யசோ பூரி கரோதி. முன்னாடி ராவணன் என்ன சொன்னா, ஹஸ்தகதாம் ஸ்ரீயம் தியக்த்வா ஸ்வகீய யசா தூரி கரோதி ஸ்மன்னு சொன்னான். கையில கிடைச்சதான அந்த ராஜ்யத்தை விட்டுட்டு தன்னுடைய புகழ தூர போகும்படி, புகழ் தன்னிடமிருந்து விலகும்படி செஞ்சார் அப்படின்னு சொன்னான். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பூரி கரோதி, அதாவது இந்த ராமருக்கு ஏற்கனவே நிறைய புகழ் உண்டு. அதனாலதானே நம்ம ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு சொல்றோம். அவருக்கு ஏற்கனவே ஒரு புகழ் உண்டு. ஆனா இந்த ஹஸ்தகதாம் ஸ்ரீயம் தியக்த்வா, இவரா போகல, தானா கிடைச்சது, தான் கையில உட்கார்ந்து இருக்கு ராஜ்யம், அதை வேண்டான்னு விட்டுட்டார். இது எவ்வளவு ஒரு பெருமை. ஏன்னா அவவா இந்த ராஜ்யத்தை அடையணும்னு பார்க்கும் பொழுது தாங்கிட்ட வந்ததான ஒரு ராஜ்யத்தை பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணணும்னு ஒரு நல்ல ஒரு தர்மத்திற்காக தன் கையில கிடைச்சதான சமமே படாத ஹஸ்தகதாம் ஸ்ரீயம், கையில கிடைச்சதான ராஜ்யத்தை விட்டுட்டார். இது யாரு பண்ணுவா? அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, ஏற்கனவே இருந்ததான புகழோடு இப்போ இவருடைய புகழ் மறுபடியும் அதிகமா ஆயிடுச்சு. பூரி கிருத்தவான், பூரின்னு சொன்னா நேரத்துல அதிகப்படுத்திருக்கிறார். ஏற்கனவே அவருக்கு புகழ் உண்டு. ஆனா இப்போ கையில் கிடைச்சதான இந்த ராஜ்யத்தை விட்டதுனால இன்னும் அவருடைய புகழ் மேலோங்கி அதிகமாக ஆயிண்டே இருக்கு. பூரி கரோதி ஸ்ம. இதனால என்ன ஆயிடுதான், தம் ஸ்ருத்வா சபயோ பவாமி அதிதராம். தம் ஸ்ருத்வா சொன்னா இந்த இடத்துல என்ன, முதல்ல ராவணன் சொல்லும் பொழுது இந்த ராஜ்யத்தை விட்டதுனால, பயந்து ராஜ்யத்தை விட்டதுனால அவர் மேல நான் ரொம்ப கோபத்தோடு இருந்தேன், கொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்போ அந்த தம் ஸ்ருத்வாங்கிறதுக்கு, அந்த தம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எதை பராமர்சம் பண்ணிக்கணும், எதை எடுத்துக்கணும்னு கேட்டா, கையில கிடைச்சதான ஒரு ராஜ்யத்தை பித்ருவாக்கிய பரிபாலனம்
பண்ணணுங்கிற ஒரு தர்மத்தினுடைய அடிப்படையில இந்த ராமன் ராஜ்யத்தை விட்டுட்டாரே, இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை கேட்டு விட்டு சபயோ பவாமி, பயத்தோடு இருக்கேன் நான். இப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமி. ஏன்னா பராக்கிரமங்கிறது வெறும் சரீரத்துக்கு மாத்திரம் சம்பந்தப்பட்டது இல்லை, இந்த மனதளவுல பண்ணக்கூடிய சங்கல்பம் இருக்கேன். எப்படி பீஷ்மர் அந்த சபையில இனிமேற்கொண்டு நான் அப்பாவிற்காக திருமணம் செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்ம சங்கல்ப பயங்கர கோரம் பீமம் பயங்கரம். பீஷ்மா அப்படின்னு பதத்துக்கு இந்த பயங்கரம் அர்த்தம். இப்படித்தான் அவருக்கு பேர் வந்தது. அத போல இங்க ராமரும் ஒரு பெரிய சங்கல்பம் பண்றார், பயங்கரமான ஒரு சங்கல்பம். பீஷ்மா எப்படி ஒரு சங்கல்பம் பண்றார், இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு. இப்பேற்பட்ட மனதுல ஒரு வைராக்கியத்தோடு கூடிய ஒரு மனுஷன் நம்மளை என்ன பாடுபடுத்த போறான், அவருடைய மனைவி நம்ம கடத்திட்டு வந்துட்டோம், சும்மா விட்டு போறானா? மனதளவிலும் அவர் ரொம்ப திருடமானவர் ஆச்சே அப்படின்னு இதெல்லாம் நினைச்சுண்டு தம் ஸ்ருத்வா, இந்த நிகழ்ச்சி எல்லாம் நினைச்சுண்டு கேட்டு விட்டு சபயோ பவாமி, பயத்தோடு கூடியவனாக நான் இருக்கேன். இப்படி ராமன் சொன்ன சொற்களையே மாத்தி சீதை அவனுடைய உண்மையான நிலையை விளக்கும்படி ரொம்ப அழகா ஸ்லோகத்தை அமைச்சு கொடுத்திருக்கான். அடுத்தது 33வது ஸ்லோகம். சம்பிராப்தே மம ராகவேன சமரே சீதே ஹரீனாம் சமு ருச்சை சோக பயான்விதா விகல சத்கீர்த்திஷ்ச சத்யோ பவேத் ஸ்யாதேஷாது விகஸ்வராஸ்ய நிகில ஸ்திரீ சந்ததிர் மத்புரி ரே பாபின் கலயேன சங்கதமிதம் சர்வம் த்வதுக்தம் வசஹ. இந்த ஸ்லோகமும் முன்னாடி ஸ்லோகம் போல சார்தூல இடத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் சம்பிராப்தே மம ராகவேன சமரே சீதே ஹரீனாம் சமூஹு ருச்சைஹி உச்சைஹி. நாம இதை சேர்த்து படிக்கும் போது சமூருச்சைஹின்னு படிக்கணும், சமூஹு உச்சைஹின்னு பிரித்து படிக்கணும். உச்சைஹி சோக பயான்விதா விகல சத்கீர்த்திஷ்ச விகல சத்கீர்த்திஹி ச சத்யஹ பவேத் ஸ்யாத் ஏஷா து விகஸ்வர, சேர்த்து சொல்லணும், இது விகஸ்வராஸ்ய நிகில ஸ்திரீ சந்ததிஹி மத்புரி ரே பாபின் கலயே ந சங்கதம் இதம் சர்வம் த்வதுக்தம் வசஹா. இந்த ஸ்லோகத்திலையும் முதல் 3 பாதங்கள்ல ராமன் தன்னை பத்தி விஷயங்களையும், 4வது பாதத்துல சீதை அதற்கு பதிலும் கொடுக்கறத அமைஞ்சிருக்கு. சீதே, ஹே சீதே, சீதையே, மம ராகவேன சமரே சம்பிராப்தே, மம எனக்கும், எனக்கு ராகவேன, ராகவேன சஹா, இந்த சஹங்கிற பதம் இல்லைன்னாலும் அந்த அர்த்தத்தை தான் இங்க எடுத்துக்கணும். ராகவனோடு சேர்ந்து, ராமரோடு சேர்ந்து, சமரே சம்பிராப்தே, யுத்தமானது ஏற்படுகையில், எனக்கு ராமரோடு சேர்ந்து யுத்தமானது ஏற்படுகையில், சதி சப்தமி பிரயோகம் என்ன நடக்கும்? ஹரீனாம் சமூஹு, ஹரிஹின்னா இந்த இடத்துல குரங்குன்னு அர்த்தம். ஹரீனாம் குரங்குகளுடைய, சமூஹு கூட்டமானது. இப்போ ராமருக்கு சேனை யாரு அப்படின்னு கேட்டா இந்த குரங்குகளுடைய சேனை தானே. அந்த சமூஹு, சமூகம்னா சேனைன்னு அர்த்தம். எப்பேற்பட்ட சேனை? குரங்குகளுடைய சேனை. இந்த சேனையானது ராமரோடு எனக்கு சண்டை, அந்த யுத்தமானது ஆரம்பிக்கும் பொழுது என்ன, இந்த கூட்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, உச்சைஹி சோக பயான்விதா, உச்சைஹின்னு சொன்னா அதிகமாக, சோக பய அன்விதா, சோகம்னா தெரியும் துக்கம், பயம்னா பீதி.
இந்த ரெண்டோடு சேர்ந்ததாக அந்த கூட்டம் இருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ராவணன் ரொம்ப பராக்கிரமி, நிறைய சேனையும் வேற இருக்கு. அவன் அந்த போர் புரிகின்ற விதத்தை பார்த்து நமக்கும் பயம், அதாவது மரணம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு சோகமும் பயமும் வந்துடுறதுதான். யாருக்கு? இந்த ஹரினாம் சமூகம், இந்த குரங்கு கூட்டத்துக்கு அப்படி ஒரு பயம் வந்துடுறதுதான். அந்த அளவுக்கு ராவணன் பராக்கிரமத்தோடு சண்டை போடுவான். அந்த சண்டை போடுறத பார்த்து இவள் இந்த குரங்கு கூட்டத்துக்கு, ராமருடைய சேனைக்கு பயம் வந்துடும், துக்கம் வந்துடும். ஹரீனாம் சமூகம் உச்சைகி, அதுவும் சாதாரணமான துக்கமோ சாதாரணமான பயமோ இல்ல, ரொம்ப அதிகமான உச்சைகி சோக பயான்விதா. இந்த பயான்விதா அப்படிங்கிறது சமூகம் அப்படிங்கிறதுக்கு விசேஷனம். அதாவது இந்த குரங்குகளுடைய கூட்டமானது சோகத்துடனும் பயத்துடனும் சேர்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லை, விகல சத்கீர்த்திஷ்ட சத்யோ பவேத். விகல அப்படின்னா சென்றதான, நாசமடைந்த, சத்கீர்த்திஷ்ட புகழை உடையதாகவும் இந்த குரங்குகளுடைய கூட்டமானது இருக்கும். அதாவது இந்த ராவணனுடைய போர் புரிகின்ற அந்த விதத்தை பார்த்து பயமும் துக்கமும் வந்துருச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த குரங்கு கூட்டம் என்ன பண்ணும்? பயந்து ஓடிடும். பலாயதே, திரும்ப ஓடிடும். அப்படி ஓடிடுச்சுன்னா அந்த கூட்டத்துக்கு என்ன புகழா வரும்? இகழ்வு தானே வரும். இப்படி சண்டை போடாத எல்லா குரங்குகளும் குரங்கு சேனைகளும் ஓடி வந்துருச்சு அப்படின்னு தானே ஒரு பேர் கிடைக்கும். அப்போ அந்த குரங்கு கூட்டத்துக்கு என்ன கிடைக்கும்? விகல சத்கீர்த்திஷ்ட, அதாவது சென்றதான கீர்த்தி, நாசமடைந்த புகழ். இப்படி போர் புரியாமல் ஓடி வந்து விட்டார்கள் அப்படிங்கிறதான ஒரு பேர் கிடைக்கும். அதுவும் எப்படி? சத்யஹா ஏவ பவேத், உடனே கிடைச்சிடும். அப்படின்னா ரொம்ப நேரம் ராவணனோட போர் புரியவே வேண்டாம், ஆரம்பத்திலேயே இந்த ராவணனை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிடுவார் அப்படின்னு ராவணன் சொல்றான். என்னோடு எனக்கும் ராமருக்கும் போர் ஏற்படுகையில் இந்த குரங்கு கூட்டமானது துக்கத்தோடையும் பயத்தோடையும் சேர்ந்ததாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சத்யஹா உடனேயே இந்த போர் புரியாமல் ஓடி விடுவதால் புகழும் நாசம் அடைகிறது இந்த குரங்கு கூட்டத்திற்கு. அது மட்டும் இல்லை, இது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியதான அந்த சேனை எந்த நிலையை அடையும்னு சொன்னார். தன் பக்கத்துல இருக்கக்கூடிய சேனையோ தன் நாட்டு மக்களோ எப்படி இருப்பார்கள் அத சொல்ற ராவணன். சியாத் ஏஷா து ஏஷா அப்படின்னு இந்த லங்கை சீதையிட்ட காமிச்சு சொல்றார். இந்த லங்கையானது விகஸ்வராஸ்ய நிகில ஸ்திரீ சந்ததிஹி மத்புரி. மத்புரி, இந்த லங்கை என்கின்ற இந்த புரியானது எப்படி இருக்கும்னு கேட்டா, விகஸ்வர அப்படின்னு அர்த்தம் மலர்கின்ற சத்தத்தை உடைய, முகமெல்லாம் மலர்ந்து இருக்குமா. யாருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு, லங்கையில இருக்கக்கூடிய ஸ்திரீகளுக்கு விகஸ்வராஸ்ய, விகஸ் அப்படின்னா விகஹான்னு சொன்னா விகசத்தின்னு அர்த்தம், அந்த தாதுல இருந்து எடுத்திருக்கணும். மலர்கின்ற ஸ்வர அப்படின்னா அந்த சத்தம் இருக்கே. இந்த லங்கையில் இருக்கக்கூடியதான சேனைகள், அந்த சேனைகள் போர் புரிந்து வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சத்தம் அந்தந்த சேனையில இருக்கக்கூடியதான வீரர்களுடைய மனைவிகளுக்கு எட்டும் தானே. அப்படி காதுல விழுந்த உடனே இவங்களுடைய முகம் எல்லாம் என்ன ஆயிடுமா, அப்படியே மலர்ந்து போயிடுமா. ஸ்திரீகளுடைய இந்த முகம், தன்னுடைய கணவன் போரில் வெற்றி பெற்று இருக்கிறான், நிறைய பரிசும் பொருளும் கிடைக்க போறது. அதனால விகஸ்வராஸ்ய, விகசதி மலர்கிறது. இதனால ஸ்வரத்தினால, ஸ்வரன சத்தத்தினால, எந்த சத்தத்தினால? ஜெயகோஷத்தினால. அதனால என்ன ஆயிடுத்து, இந்த முகம், ஆசின்னா முகம், முகமானது இப்படி மலர்ந்ததாக இருக்கிறது. யாருக்கு? நிகில ஸ்திரீ சந்ததி. யாரோ ஒரு பெண்ணுக்கு இல்லை, இந்த போரில பங்கு கொண்டதான அத்தனை வீரர்களுடைய மனைவிமார்களுக்கும் நிகில ஸ்திரீ சந்ததி மத்புரி, இப்பேற்பட்ட பெண்களை கொண்டதாக என்னுடைய இந்த இலங்கை நகரமானது இருக்க போகிறது. அப்படின்னா சண்டை நடந்ததுன்னு சொன்னா ராமருக்கும் ராவணனுக்கும், ராவணனுடைய அந்த பராக்கிரமத்தினால எதிர்த்தரப்புல சோகமும் பயமும் தான் மிஞ்சும், தவிர புகழ் நாசம் அடைஞ்சிடும்.
ஆனா என் பக்கத்திலோ வெற்றி உண்டாகும். அந்த வெற்றியினால என் நாட்டு மக்களும் மக்களுடைய இந்த மனைவிமார்களும் ரொம்பவும் சந்தோஷத்தோடு இருக்க போகிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லி சீதைக்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தணும்னு பாக்குறான், பயமுறுத்தணும்னு பாக்குறான். இப்படிலாம் நடந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் வரும் தானே, அதை ஏற்படுத்தணும்னு பாக்குறான். ஆனா சீதை இதுக்கெல்லாம் மயங்கிறதா இல்லை. கடைசி பாலத்துல தன்னுடைய நிலையை சொல்றான். ரே பா பின்னு, ரே அப்படிங்கிறது சம்போதனம், பா பின் அப்படிங்கிறதும் சம்போதனம் தான். ரே பா பின்னே நீச்சனே பாபியே ந சங்கதமிதம் கலையே சர்வம் துவதுக்தம் வச்சகா. சர்வம் துவதுக்தம் வச்சகா, நீ சொன்ன எல்லா இந்த சொற்களும் வாக்கியங்களும் ந சங்கதம் இதம் கலையே, இது சங்கதம் சரியானதாக ஒத்துக்கொள்வதாக இல்லை என்பது, இது சங்கதமாக இல்லை என்று எண்ணுகிறேன். ந சங்கதம் ஒத்துக்கொள்ள வேண்டியதாக ந கலையே இருப்பதாக எண்ணுகிறேன். அதாவது நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கொள்ற மாதிரி இல்லை அப்படின்னு, நீ சொல்றதெல்லாம் பொய், இப்படி எல்லாம் நடக்க போறது இல்லை. ந சங்கதம் அசங்கதம் அப்படின்னு பதில் சொல்றான். இது மேலோட்டமான அர்த்தம். இந்த இடத்துல இந்த கூடார்த்தம் என்னன்னு கேட்டா, ந கலையே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பதத்தை எடுத்துட்டு லயஹான்னா நாசகா, இந்த இடத்துல க்ஷயஹான்னு அர்த்தம். க லயே, அதாவது நீ சொன்னதான இந்த சொற்கள்ல க அப்படிங்கிற ஒரு வர்ணம் இருக்கு இல்லையா, அதை அபகமனம் பண்ணிடணும். லயே அபகமனம் பண்ணா, அதாவது தூரீகரணம் பண்ணும், அதை எடுத்துடணும். எடுத்தா என்ன கிடைக்குமோ அதுதான் உன்னுடைய நிலை அப்படின்னு சொல்றா சீதை. அப்படி எடுத்தாச்சுன்னா இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய சொற்கள் என்னவா மாறும் பாருங்க. சம்பிராப்தே மம ராகவேன சமரே சீதே ஹரீனாம் சமூஹு உச்சைஹி, அதுக்கப்புறம் ஒரு பதம் சோக பயான்விதான்னு இருந்தது. அந்த காவல் எடுத்தாச்சுன்னா என்ன ஆயிடும், சோபயான்விதா அப்படின்னு ஒரு பதம் கிடைக்கும். அதுக்கப்புறம் விகல சத்கீர்த்திஷ்டன்னு சொன்னார், அதுல காவ் எடுத்தாச்சுன்னா விலசத் கீர்த்திஷ்டன்னு பதம் கிடைக்கும், ரெண்டாவது ஆச்சு. மூணாவது பாதத்துல சியாதேஷாது விகஸ்வராஸ்ய நிகில ஸ்திரீ சந்ததிர்மத் புரி அப்படின்னு சொன்னா, அதுல அந்த காவ் எடுத்தாச்சுன்னா விஸ்வராஸ்ய நிகில ஸ்திரீ சந்ததிர்மத் புரி அப்படின்னு கிடைக்கும். இப்படி மூணு பதங்கள்ல நாமக்கா அப்படிங்கிற எழுத்த எடுத்தாச்சுன்னா இப்படி இந்த பதங்களுடைய ஸ்வரூபம் கிடைக்கும். இந்த பதங்கள் இப்படி இருக்கும். அந்த பதங்களுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல என்ன சொன்னா, எனக்கும் ராகவனுக்கும் போர் ஏற்பட்டால் அதுல இந்த வானர கூட்டங்கள் இருக்கே, அந்த கூட்டமானது சோகத்தோடையும் பயத்தோடையும் இருக்குன்னு சொன்னான் இல்லையா. சோக பயான்விதா. நான் இப்ப அந்த காவ் எடுத்தாச்சுன்னா அடுத்து சோபயான்விதா. சோபான்னா பிரகாசம். அதாவது எனக்கும் ராமருக்கும் போர் ஏற்பட்டால் அதில் கண்டிப்பாக ராமர் தரப்புக்குத்தான் வெற்றி கிட்டும். அந்த ராமர் தரப்பில் இருக்கக்கூடியதான சேனை என்ன சேனை, வானர சேனை. அந்த வானர சேனையானது சோபையோடு ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கும். ஏன்னா வெற்றி அவர்களுக்குத்தானே. அப்போ இந்த ஹரிநாம் சமூகு சோபயான்விதா பவதி, பிரகாசத்தோடு இருக்கும். வெற்றி பிரகாசம் அவர்களோ சேர்ந்திருக்கும், சோபயான்விதா. அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, வெற்றி கீர்த்தினால் அடுத்த என்ன கிடைக்கும், புகழ் தானே கிடைக்கும். அப்போ விகல சத்கீர்த்தி இல்லை, விரசத் கீர்த்தி, மிளிர்கின்ற புகழை கொண்டவர்களாக அந்த வானர சேனையானது இருக்கும். ஏன்னா வெற்றி கிட்டி இருக்கு. வெற்றி அடைஞ்சால் நமக்கு புகழ் சேருமா அல்லது இகழ்வு சேருமா அப்படின்னு கேட்டா புகழ் தானே சேரும். அதனால இந்த வானர சேனையானது புகழை அடைகிறது, பரந்த விரிந்துதான புகழை அடைகிறது. விலசத் கீர்த்திஷ்ட பவதி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தன்னுடைய லங்கையை பத்தி சொன்னார். தன்னுடைய லங்கையில இந்த போர்ல ஈடுபட்டு இருக்கக்கூடியதான வீரர்களுடைய மனைவிமார்களின் முகம் அப்படியே பிரகாசமா மலர்ந்து இருக்கும்னு சொன்னார் இல்லையா.
இப்போ அது அப்படியே நம்ம எதிர்மறையான அர்த்தத்தை கொடுக்கறதா ஆயிடுறது. அதாவது இப்போ யாருக்கு வெற்றி கிட்டும்னு சீத்தை சொன்னா, வானர சேனைகள் கொண்ட ராமருக்குத்தானே. அப்போ இந்த லங்கையில என்ன ஆயிடும்னு கேட்டா, அந்த மனைவிமார்கள் போரில் ஈடுபட்டு இருக்கக்கூடியதான வீரர்களுடைய மனைவிகள் எப்படி இருப்பான்னா, விஸ்வராசிய நிகில ஸ்திரீ சந்ததிஹி, விகிருத ஸ்வரமா, அதாவது வாயில வார்த்தையே வரதில்லையா. ஏன்னா தன்னுடைய கணவரோ அல்லது தன்னுடைய சகோதரரோ அப்பாவோ போருக்கு போயிருப்பா. இந்த வானர கூட்டத்தோடு சண்டை போட்டு ராமரோட சண்டை போட்டு மறித்திருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, அந்த இறந்த வீரர்களுடைய சம்பந்தப்பட்ட மனைவியோ குழந்தையோ அல்லது தங்கையோ இவங்கெல்லாம் எப்படி சந்தோஷத்தோட இருப்பான். அவர்களுடைய வாக்கிலிருந்து வார்த்தையே வராது. அதுதான் சொல்றான் விஸ்வராசிய அப்படின்னு அர்த்தம். சத்தமே இல்லாத ஒரு முகமா ஆயிடுவார்களா அப்படின்னு. அல்லது விகிருத ஸ்வரம், சாமான்யமா நமக்கு வரக்கூடிய சொற்கள் இல்லாத, ஏ கணவனே என்னை விட்டு போயிட்டியே, ஏ அப்பாவே என்னை விட்டு போயிட்டு, இந்த மாதிரியான சொற்கள். இது சாதாரண சொற்கள் இல்லையே. விகிருத்தம், மாறுபட்ட ஸ்வரம். அந்த மாறுபட்ட ஸ்வரத்தோடு கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது ஸ்வரம் இல்லாத, பேச்சு இல்லாத, ஒரு பேச முடியாத ஒரு நிலையிலையோ, அல்லது சாமானிய சொற்கள் இல்லை, மாறான சொற்கள், இந்த மாதிரியான புலம்புகின்ற சொற்கள், துக்கத்தில் புலம்புகின்ற சொற்கள், இந்த சொற்களை கொண்டவர்களாகவோ லங்கையில் இருக்கக்கூடியதான பெண்கள் இருப்பார்கள் அப்படின்னு சீத்தை சொல்ற. ராமாயணத்திலையும் இதை இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கா. எப்படின்னா, நூனம் ராட்சச கன்யானாம் ருதந்தீனாம் கிரகே கிரகே ஸ்ரோஷ்யாமி ந சிராதேவ துக்கார்த்தானாம் இவத்வனி. நூனம் அவசியம் ராட்சச கன்யானாம், இந்த ராட்சசர்களுடைய பெண்கள் இருக்கார்களே, ராட்சச வம்சத்தில பெண்கள், இவர்களுடைய அழுகையானது கிரகே கிரகே, ஒவ்வொரு வீட்டிலையும் ஸ்ரோஷ்யாமி கேட்க போறேன். இது ரொம்ப நாளை இல்லை, சீக்கிரமாகவே. ந சிராதேவ, சீக்கிரமாவே நான் கேட்க போறேன். அது எப்பேற்பட்டது? துக்கார்த்தானாம் துவனி, இப்படி துக்கத்தோடு கூடிய பெண்களுடைய அந்த சத்தத்தை நான் கேட்க போறேன்னு ராமாயணத்துல சீதையை நேரடியா சொல்ற. அதை மனசை வச்சுதான் கவி இங்க எழுதியிருக்கார். இப்படியாக ராவணன் எந்த சொற்களை உபயோகப்படுத்தினானோ அதுலேயே ஒரு எழுத்தை எடுத்துட்டு, சியாவிதாட்சரம்னு பேரு, ஒரு எழுத்தை எடுத்து தனக்கு வேண்டியதான, அதே சமயத்துல ராவணனுக்கு எச்சரிக்கை கொடுக்கும்படியான, எல்லாம் ஏன் சொல்றா சீதை, இப்படி எல்லாம் ஆகும், அதனால நீ நல்லபடியாக என்ன ராமன் இடத்துல கொண்டு சேர்க்கிறதா சௌக்கியம், இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கையாகவும் சீதை ராவன் இடத்துல சொல்றா. மேற்கொண்ட ஸ்லோகங்கள் நாம வருங்காலத்துல பார்ப்போம்.